இது புதியகம் வழங்கும் நம்ம ஊரு நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2 செகண்ட் லெவல் காம்படிஷன் ரொம்ப கடுமையா பயங்கர டஃப்பா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வழக்கமா 10 கண்டஸ்டன்ட்டோட செகண்ட் லெவல் காம்படிஷனுக்கு போறது நடக்கும். ஆனா இன்னைக்கு 12 கண்டஸ்டன்ட்டோட நடக்க போகுது. காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் லெவல் காம்படிஷன்ல அவ்வளோ டஃப்பா இருந்தது, எங்களால் 10 பேரை செலக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு ஜட்ஜஸ் சொன்னதுனால 12 பேரை செலக்ட் பண்ணி எங்ககிட்ட லிஸ்ட் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி டஃப் காம்படிஷன் வழக்கமாக செகண்ட் லெவலில் தான் இருக்கும். அதனால 3 பேருக்கு பதில் 4 பேராக செலக்ட் பண்ணதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. ஆனால் நம்ம ஊர் நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி இந்த வரலாற்றில் முதல் தடவையாக சென்னையில் தான் ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து செகண்ட் லெவல் போகும்போதே 12 பேர் போயிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க லைவ்ல சமைக்க போகிறாங்க. நானும் உங்களை மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரெடியாக இருக்கேன். கண்டஸ்டன்ட் நீங்கள் சமைக்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது ஷெஃப் வரப்போகிறாங்க, யார் வரப்போகிறாங்க, எவ்வளோ டைம் கொடுக்க போகிறாங்க நீங்கள் சமைக்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் காய்கறி கட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 5 நிமிஷம் கொடுக்குறோம். ரெடியாக இருக்கீங்களா? ரெடி, ஸ்டார்ட். காய்கறி கட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுத்த அந்த 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இப்போது ஜட்ஜஸ் உங்களுக்கு கொடுத்த 45 நிமிஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 45 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சமைச்சு முடித்து நீங்கள் டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே முடிச்சிருக்கணும். இப்போ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சின்னவரே வல்லவரே என்ன பண்ணுறீங்க? நான் வந்து சிக்கன் கர்ட் கறி பண்ணுறேன். சிக்கன் கர்ட் கறி எங்கே கேர்டை காணோம்? கேர்டு அங்கே வச்சுருக்கீங்களா? கேர்டு அந்த கலரில் இருக்கு. இதில் சில்லி பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியா பவுடர். சரி, ஏன் அங்கே வச்சுருக்கீங்க? இது உள்ளே இருக்கணும். அது இல்லை, இது கறி வெந்தோன்னு தான் இது போடணும். கறி வெந்துருச்சே? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணுமே. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணுமா? அப்போ ரொம்ப வெந்துருமே, என்ன பண்ணுவீங்க? ஹார்ட் ஆகிடுமே சிக்கனை. எவ்வளோ நேரமாக வந்துட்டுருக்கு? இப்போ தான் போட்டேன். இப்போனா 5 மினிட்ஸ் முன்னாடி. 5 மினிட்ஸ் ஆகுதா? ஆல்ரெடி போன்லெஸ்ஸா? ஆமாம், போன்லெஸ்னால் 5 மினிட்ஸ்லாம் ஜாஸ்தி தாங்க. அப்படி தானே இல்லையா? தெரியல. ரொம்ப ஓவர் குக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் செகண்ட் ரவுண்ட் வந்துட்டீங்க சரியா? இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம்ல, ஓவர் குக்கு, லெஸ் குக்டு, நாட் குக், இதெல்லாம் பார்ப்போமா இல்லையா? ஆமாம். அப்புறம் பாருங்கள், நல்லா பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ் சார். என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து இதான் உங்கள் வீடு இல்லையா? உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? பருப்பு சாறு, பருப்பு மிளகு சாறு, ஓகே, அப்புறம் எறா மிளகு பிரியாணி. ஒரே மிளகுல போட்டு அசத்த போகிறீங்க சரியா? அதுக்கப்புறம் வந்து நண்டு வறுவல், பால் சொரா தொக்கு. பால் சொரா, ஓகே. அது என்ன ஸ்பெஷல்? பால் சொரால் என்ன ஸ்பெஷல் இருக்கு?
ஸோ அதை ஃபீட் பண்ணுறவங்க லேடிஸ்க்கு Okay, தருவாங்க. understood. ஸோ அதனால Okay, right. வந்து அது ஒரு ஸ்பெஷல். ஓகே ரைட். ஸோ அதுக்கப்புறம் டெசர்ட் 3 டைப்ஸ் ஆஃப் டெசர்ட் கொடுத்துட்ருக்கேன். டெசர்ட் இப்போ எல்லாரோட டெசர்ட் நீங்கள் சேர்த்து பண்ண போகிறீங்க 3 டெசர்ட்டா இல்லையா? என்னவே சாப்பிட்டாலும் டெசர்ட் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ண முடியாது. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா பண்ணுங்க சரியா? C48 மணிகண்டன். நான் வந்து ஒரு எக் வச்சு சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் மிக்சட் பண்ணி வந்துட்டு ஒரு சிக்கன் கோஃப்தா ஒன்று பண்ணியிருக்கேன். வித் பேஸ்கெட் பன் ஒன்று பண்ணியிருக்கேன் சார். அந்த பேஸ்கெட் பன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு மைதா வித் பட்டர் அண்டு ஆட்டா, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிக்கா ஒன்று பண்ணியிருக்கேன், கபாப் ஒன்று பண்ணியிருக்கேன். அது வந்து செட்நாட் டிஷ் வந்து ஒன்று எக் போட்டு எக் மசாலா போட்டு நம்மளுடைய ஒரிகானோ பவுடர் போட்டுட்டு வந்து ஒரு லாப்பா பண்ணியிருக்கேன் சார். அது பேர் வந்துட்டு எக் மசாலா லாப்பா. அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக ரைத்தா ஒன்று பண்ணியிருக்கேன், பாலக் ரைத்தா ஒன்று பண்ணியிருக்கேன் சார். இது பார்த்திங்கன்னா நம்ம கவுனி அரிசின்னு சொல்லுவோம். அதில் வந்து புட்டு பண்ணியிருக்கேன். புட்டு கோகனட் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஸ்ப்ரவுட்ஸோட வேர் வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். வாழைப்பழத்துக்கு பதில் ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன் சார். கோஃப்தா இஸ் வெரி ஹார்ட். சிக்கன் கோஃப்தா சிக்கன் தானே மேலே போட்டிருக்கீங்க? ஆமாம் சார். ரொம்ப ஹார்டாக இருக்குது. மேபி ஓவர் குக்டாக இருக்கலாம், பைண்டிங் ஏஜென்ட் வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்குது. Overall, it is a very good presentation. பாரம்பரிய உணவு அப்படின்றது தான் தீம் சொல்லியிருக்கீங்க. தமிழர்கள் பாரம்பரிய உண்பன்ற உணவு தான். இதில் புதுசாக ஒன்றும் க்ரியேட் பண்ண முடியாது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது ரைஸ் வந்து சீரக சம்பா கொடுத்துருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் சாம்பார் வந்து ஆவாரம்பூ சாம்பார். அப்புறம் வந்து குழம்பு வந்து தூதுவளை குழம்பு. அப்புறம் வந்து முடக்கத்தான் ரசம். அதுக்கப்புறம் மோர் வந்து சும்மா வெந்தயம் போட்டிருக்கோம். பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்காக வந்து இது ப்ரோட்டீன் இருக்கிறதுக்காக இந்த சுண்டல் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல், நெல்லிக்காய் ஊறுகாய் கொடுத்துருக்கேன் சார். இது தவிர வந்து அப்படியே காய்கறி அப்படின்றத பச்சையாக சாப்பிட்றதுக்கு அவியல்னு ஒரு ஐட்டம் கொடுத்துருக்கேன். இது வந்து தோர்ப்பு. பொதுவாக பார்த்தீங்கன்னா 6 சுவை சொல்லுவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இனிப்புலேயே வந்து வேப்பம்பூ சேர்த்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணியிருக்கேன். அது இனிப்பு கசப்பு சேர்ந்தது. பொதுவாக இப்போ இருக்கிற டயபெட்டிக் பார்த்தீங்கன்னா கசப்பு தோர்ப்பு இது சாப்பிடாததெல்லாம் வருது. ஸோ இந்த ஒரு ஸ்வீட்லேயே பார்த்தீங்கன்னா இனிப்பு இருக்குது, கசப்பு தோர்ப்பு இருக்குது. உங்கள் முயற்சிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த முடக்கத்தான் இது நல்லா இருக்குது. முடக்கத்தான் கீரை யூஸ் பண்ணிருக்கீங்களா, அது நல்லா இருக்குது. அப்புறம் இதில் என்ன போட்டிருக்கீங்க? வேப்பம்பூ, பனை வெல்லம், இது நல்லா இருக்குது. நல்லா எல்லா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எல்லா டேஸ்ட்டுமே அதில் கம்பெனாக இருக்குது. சரி, அது நல்லா இருக்குது. தேங்க்யூ. அவில் மிக்சர், அப்புறம் எக் இட்லி கார்னிஷு, அப்புறம் டொமேட்டோ ஸ்டஃப்பு, போட் ஃபிஷ்ஷு, இது கோகோனட் இது வாட்டரில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ரைஸ் புலாவ் மாதிரி பண்ணி அதில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி மேலே கார்னிஷ் பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காய் சாண்ட்விச், அப்புறம் ஆலோவேரா, கற்பூரவள்ளி, வெல்லம், ஹனி ஊற்றி ஜூஸு. இது இட்லி ஃபஸ்ட் சாப்பிட்ணுமா? இல்லை இப்போ ஃப்ரூட்ஸ் இல்லை ஒரு மாதிரி டிஷ்ஷில் வந்து எதை ஃபஸ்ட்டு சாப்பிடணும் அப்படி ஆர்டராக சொல்லுங்கள். 1 2 3 4ன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இட்லி நான் சொல்லவாம்மா? அதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. என்ன பிரச்சனைனா, நேற்றே நாங்கள் சொன்னோம், எல்லாருக்குமே ஜென்ரலாக சொன்னோம், ஒரு மெனு மாதிரி ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஓகே. இப்போ நம்ம வீட்டில் சாப்பிடும்போது சாதம், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், இதே தான் நேற்று சொன்னேன் நான். கரெக்டுங்களா? ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இது சாப்பிட்டு இது சாப்பிடணும், இதுக்கு அடுத்து இது கூட இது நல்லாயிருக்கும்.
அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய டிஷ் பண்ணியிருக்கீங்க, அருமையாக இருக்குது. பிரச்சனை என்னென்னா நாங்கள் சொன்னது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. பால் சொரா வச்சு புட்டு செய்வாங்க, நான் தொக்கு செஞ்சுருக்கேன். ஓகே. ஸோ அது ஒரு நேட்டிவ் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் வேல்யூன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அங்கே இருக்கு இல்லைங்களா சார், டெசர்ட் பார்ட்டில் ஒன்றுது. ஓகே. ஸோ கர்நாடகாவில் மோதக்கான்னு சொல்லி பிள்ளையார் பண்டிகைக்கெலாம் அது மெயின் டிஷ்ஷாக வைப்பாங்க. ஸோ அது பக்கத்துலேயே கொழுக்கட்டைன்றது வந்து தமிழ்நாடு பரம்பரையோட டிஷ் சார் அது. இதுமா இது டோக்லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸ்பெஷலாக சர்வ் பண்ணுறீங்களா? இல்லை உங்களுக்கே தெரியும், தேவையில்லா டிஷ்ஷை அவாய்ட் பண்ணி. பால் சோளாவில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கு. அது உப்பு இல்லை, அதில் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது. நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி போர்ஷன் நல்லா இருக்குது. போர்ஷன்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்க. தேங்க்யூ சார். இது வெரைட்டி ரைஸ். அது இது வந்து சிறுதானிய அறுசுவை உணவு விருந்துன்னு கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து சிறுதானியத்தில் தான் செஞ்சுருக்கேன். திணையரிசி, அப்புறம் வந்து வரகரிசி, சம்பா கோதுமை, இது மூணுத்துலேயும் வந்து புளியோதரை ஒன்று, நெல்லிக்காய் சாதம் ஒன்று, கருவேப்பிலை சாதம் ஒன்று, தயிர் சாதம் ஒன்று. அந்த வடை வந்து சன்னா ஊற வச்சு அதில் வாழைப்பூ வச்சு வடை பண்ணியிருக்கேன். இஞ்சி இதை வேகவே இல்லை, அப்படியே இருக்கு. நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கப்ப ஒரு இஞ்சியோ ஒரு கிராம்போ நீங்கள் சாப்பிட்றீங்க நீங்கள் பிரியாணியில், அவ்வளோதான். அந்த அந்த டேஸ்ட் ஃபுல்லாக அவுட்டு. கரெக்டா? அப்படியே இருக்கு. சரி சார். ஸ்டார்டருங்க சார். இதுவாங்களா? வெஜ் பிரியாணி வந்து மெயின் கோர்ஸு. இது வந்து சாலடுங்க சார். ஒரு ஸ்வீட்டு, ஒரு கஸ்டர்டு ஃப்ரூட் சாலட். இது வந்து பேர் சொல்லுங்கள். ஸ்வீட்டுன்றது வந்து நிறைய ஸ்வீட் இருக்குது, அதோட பேர் என்ன? அது வந்து கோதுமை ரவை பாயாசம் சார். வெரி குட். இது வந்து ரைத்தாங்க சார். என்ன ரைத்தா? இது ஆனியன் ரைத்தா. ஆனியன் ரைத்தா. இது என்னதுமா? அது கார்னிஷா? என்ன கார்னிஷ் தான் சார். நீங்கள் இது வந்து பிளேட் ப்ரெசன்டேஷனுக்கு இப்படி வைக்கலாம், அது மேலே வைக்கக்கூடாது. இது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஓகேங்க சார். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. சாதாரணமாக பொங்கல் மாதிரி இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஸ்டார்ச் நீங்கள் குக் பண்ணுறப்ப அது ரொம்ப திக்காயிரும். அது மாதிரி இல்லாமல் ப்ரெசன்டேஷன்ஸுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அந்த கன்சிஸ்டன்சி, சாப்பிட்ற மாதிரி. அது வறுத்த வெள்ளைப்பன்றி இறைச்சி. இது ஆட்டுக்கறி கொண்டைக்கடலையுடன் கேபாப் முறையில் செய்யப்பட்டது. இது சிக்கன் ஃப்ரைஸ். இது காயல்பட்டணம் காடை. இது கேரளத்து உலர்த்திய பீஃப் மாட்டிறைச்சி. இது ஆல்வள்ளி கிழங்கு. இது என்ன கொடுத்துருக்கீங்க சிக்கன் கூட? மயோனீஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ். இது பிளெயின் மயோனீஸ் நீங்கள் பண்ணதா வெளியில்? நான் பண்ணது சார், இங்கேயே பண்ணது. எக் யூஸ் பண்ணி பண்ணீங்களா? க்ரீமா சார், எக் யூஸ் பண்ணி பண்ணேன். இது குக் ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணிங்களா? எல்லாத்தையும் செக் பண்ணேன் சார். செக் பண்ணி? எஸ், செக் பண்ணேன். இது எப்படி இருக்கு? போர்க் மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு, குக் ஆகல. ஸோ டெண்டரைஸ் கொஞ்சம் ஆறுனால சார். என்ன மேரினேஷன் கொடுத்தீங்க? மேரினேஷன் நம்மளோட கரம் மசாலா மற்றும் பெப்பர் மற்றும் லெமன் அவ்வளோதான். வினிகர் யூஸ் பண்ணுவாங்க? வினிகர் வந்து இது பண்ணேன் சார். ஃபஸ்ட்டே வெங்காயத்தை அரைச்சிட்டு வினிகர் ஒரு 3-4 சொட்டு ஊற்றி நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். ஜான், பீஃப் நல்லா இருக்கு, டெக்ஸ்டர் நல்லா இருக்கு. நீங்கள் இப்போ இதில் போர்க்கில் கோட்டை விட்டு பீஃபில் பிடிச்சிட்டீங்க, டெக்ஸ்டர் கரெக்டாக வந்துருக்கு. நன்றி. காடை டேஸ்ட் நல்லா இருக்கு. மேக்ரோனி மட்டன் பிரியாணி. அந்த வடை வந்து பிரெயினில் செஞ்சேன், ஆட்டு மூளையில் செஞ்சது வடை. அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு சங்கரா மீன் வறுத்து கிரேவி பண்ணியிருக்கேன். முள்ளங்கி சூப் பண்ணியிருக்கேன். மேக்ரோனி பிரியாணியில் மட்டன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. நீங்கள் தனியாக வேக வச்சு போட்டிங்களா? எப்படி? தனியாக தான் சார் வேக வச்சு. என்ன ஆட் பண்ணிங்க வேக வைக்கும்போது? வேக வைக்கும்போது உப்பு தான் ஆட் பண்ணேன். வெறும் உப்பு மட்டும்? வெறும் உப்பு. அதுக்கு ஏதாவது டெண்டரைசிங் ஏஜென்ட் போட்டிருக்கும்? ரொம்ப டஃப்பாக இருக்குது அது மட்டும். உங்கள் டிஷ் நல்லா இருக்குமா? சரி சார். தேங்க்யூ.
யஷ்வத் உங்கள் டிஷ்ஷஸை பற்றி சொல்லுங்கள். சார் இது வந்து ஸ்மோக்கி வாட்டர்மெலன் ஜூஸ். இது வந்து க்ரூடைட்ஸ் சாலடு. அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து ஒயிட் வினிகர் ட்ரெஸ்ஸிங். இது வந்து ரெட் வினிகர் ட்ரெஸ்ஸிங். அப்புறமா இது வந்து பரோட்டா. அது வந்து கர்ட் சிக்கன். அப்புறமா வந்து ஓட்ஸ் அண்ட் டேட்ஸ் லட்டு. உங்கள் பரோட்டா சூப்பராக இருக்குது. கேப்சிகத்தில் கீமா வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கிறேன். உள்ள ரைஸ் இருக்குது அண்டு சிக்கன் தந்தூரி மாதிரி பண்ணியிருக்கிறேன். அண்ட் க்ரீன் வெஜிடபிள்ஸ் சாலட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் மின்ட் சட்னி அண்ட் ஒரு டெசர்ட் இருக்குது. ஆனியன் சீடெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு உங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குமா? தேங்க்யூ. என்னென்ன டிஷ் பண்ணியிருக்கீங்கன்னு நேம்ஸ் சொல்லுங்கம்மா. வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரெசிபி ஒரு ஸ்டார்டர் கொடுத்துருக்கேன் சார். நான்வெஜ்ஜில் பண்ணியிருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். எறாவும் ஃப்ரை பண்ணியிருக்கேன் சார். பாஸ்தா ஒயிட் சாஸ் போட்டு செஞ்சுருக்கேன். மீல் மேக்கர் வந்து சிக்கன் ஃப்ரை மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேன். எறா தொக்கு பண்ணியிருக்கேன் சார். பாஸ்தா என்ன வெறும் வேக வச்ச பாஸ்தா மட்டுமா, ஏதாவது சேர்த்துருக்கீங்களா? ஒயிட் சாஸ் போட்டிருக்கேன் சார். பட்டர் டாஸ் பண்ணி மைதா பட்டரில் டாஸ் பண்ணி பால் விட்டு ஒயிட் சாஸ் போட்டிருக்கேன் சார். அப்படிங்களா சார்? மேலே வாழை இலை வச்சு தான் சார் குக் பண்ணி யூஸ் பண்ண மெயின் இன்க்ரீடியன்ஸோட அந்த ஃப்ளேவர் இல்லை, அந்த தவாவோட ஃப்ளேவர் தான். தவாவில் கொஞ்சம் லைட்டாக போன இருக்குல்ல, அந்த ஃப்ளேவர் தான் வருது. அப்படிங்களா? ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஃபிஷ் எடுத்து வச்சோடனே அந்த ஸ்மெல் தெரியும். அதுலேருந்து வர அரோமா இருக்கு, அந்த ஸ்மெல் வரும். நல்லா இருக்குமா? ஒன்றே ஒன்று தான், எல்லாமே ட்ரையாக இருக்குது. கொஞ்சம் நல்லா இது பாருங்க, இது இப்படி இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி நல்லா தலை வச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த மூமெண்ட்காக தான் நீங்கள் மட்டும் இல்லை, நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து ஃபீட்பேக்ஸ்லாம் சொல்லியாச்சு. இந்த 12 பேரில் டாப் 3 யார் அப்படிங்கிறது ரிசல்ட் என் கைக்கு வந்தாச்சு. 3rd place goes to முனாகுலால் and 2nd place goes to தேவி மனோகர். 10 பேர் அங்கே நிற்கிறீங்க, 2 பேர் இங்கே இருக்காங்க. இந்த 10 பேரில் அந்த ஒருத்தர் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஜான். பொதுவாக ஒரு போட்டியில் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னாக்கா வெற்றி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பேரை படித்தோடனே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பரிசு, அதெல்லாம் தாண்டி அந்த பரிசை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மனசுக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கும். ஏன்னா வாழ்நாள் முழுக்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு முக்கியமான விஐபி இந்த 3 பேரை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையுமே சந்தோஷப்படுத்த இப்போ வந்துட்டு இருக்கிறாரு. ஃபவுண்டர் அண்ட் சான்சலர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். இந்த போட்டி சம்பந்தமாகவும் சமையல் கலை சம்பந்தமாகவும் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இந்த போட்டியை நீங்கள் சிறப்பாக புதுயுகம் சார்பில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கூட நான் ஒரு 2 எபிசோடு பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போல்லாம் நிறைய ஹோட்டலில் போனால் கூட ருசியாக சாப்பிட முடியறதில்ல. முதல்ல ஆரம்பிக்கும் போது ரொம்ப ருசியாக இருக்குது, அதுக்கப்புறமா வந்து அந்த 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 இது போயிடுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சமையல் கலையை உருவாக்குறதுல நீங்கள் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை நிச்சயமாக பாராட்ட வேண்டிய முயற்சி. அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் பார்ட்டிசிபெண்ட்டு கலந்துக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ அதில் 12 பேரை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து 12 பேர் வந்துருந்தாங்க சார். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லெவலில் லைவ் குக்கிங் முடிச்சு இப்போது 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அந்த 3வது பரிசை தட்டி சென்ற முனாகுலால் அவர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்படுகிறது வேல்ஸ் யூனிவர்சிட்டி சார்பாக. அண்ட் செகண்ட் பிரைஸ் கோஸ் டு தேவி மனோகர். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மிஸ்டர் ஜான். பயங்கர சர்ப்ரைஸ் அவருக்கு. இவ்வளோ பெண்கள் கலந்துருந்தாங்க, அதில் நம்ம பேர்லாம் வருமானு எதிர்பார்த்ததெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் பிளேஸே வந்திருக்கிறாரு. செகண்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு மிஸ்டர் ஜான். ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களோட எஃபோர்ட்டை போட்டிருக்காங்க. டாப் 3ன்னு வந்து நம்ம 3 பேர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து
யாருமே வந்து வெறும் கையோட போகக்கூடாது அப்படிங்கிற உங்களோட மேலான எண்ணத்துக்காக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இப்போ இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம். சூப்பர் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷமாக இருக்குது. அதிகமான சந்தோஷம் வரும்போது பேச்சு வராதுன்னு, ஆனால் எனக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கும்போது அதிகமாகவே பேச்சு வரும். ரொம்ப நல்ல விஷயம். வழக்கமாக நம்ம வந்து ஒரு gift கொடுத்தோம்னா அது இன்றைக்கி வரும், நாளைக்கு செலவு பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் போயிடும். என்றைக்குமே அசையாத சொத்து அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது ஒன்றே ஒன்று தான், அது கல்வி. என்னடா சம்மந்தமே இல்லாமல் சமையல் கலையில் கல்வியை பற்றி பேசுகிறானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். மணி எது பேசினாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அது என்ன காரணன்றது மட்டும் சார் சொல்லுவார். இந்த யஷ்வந்த் குமார் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி சமையல் கலையை சாதனை புரிஞ்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நீ என்ன படிக்க விரும்புகிற? நான் குக்காக போகிறேன். நீ +2 முடித்த உடனே ஓகே, நீ வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டிலேயே பிஎஸ்சி கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் ஃபுல் 3 வருஷம் இந்த கோர்ஸை நீ இங்கே டிகிரியை ஃபுல்லாக ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ். ஓகேவா? லெட்டர் இருக்குது. இது புதிய வழங்கும் நம்ம ஒரு சி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2. அசோசியேட் ஸ்பான்சர் எவரெஸ்ட் மசாலா, அலியன்ஸ் யூனிவர்சிட்டி, மொபைல் பார்ட்னர் கார்பன் அண்ட் வென்யூ பார்ட்னர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை.